இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதான நம்மை அனைவரையும் ஆண்டவர் தம்முடைய மேலான கிருபையினால் தாங்கி வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னமானது நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வேளையிலும் வேத வசனங்களுக்கு நேராக திருப்பி நம்ம ஞானஸ்நானத்துக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்ததான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது நல்லது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்கிறோம் என்பதற்கு வெளிப்படையான ஒரு அறிக்கை பண்ணுதல்தான் ஞானஸ்நானம். அதை குறித்து வேத வசனங்கள் பல நாம் வாசிக்க முடியும். அதில் குறிப்பாக மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான். இப்போ ஞானஸ்நானம் என்பது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது என்று வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. ஞானஸ்நானம் என்பது நம்முடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. அடிப்படை விசுவாசம். அல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு வசனத்தை நாம் வேதத்தில் வாசித்தால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அஸ்திபாரங்களை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. ஞானஸ்நானம், கைகளை வைக்குதல், இவ்விதமான உபதேசங்கள் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக இயேசு சொன்ன காரியம் என்னவென்றால், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ மனந்திரும்புதலின் அனுபவத்தை வேதம் தெளிவுபடுத்துகிறது. மனந்திரும்புதல் என்றால் என்ன? நாம் பழைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு புதிய சிந்தையோடு கூட ஆண்டவரிடத்தில் முழுவதுமாய் நம்முடைய சிந்தனையை திருப்புவதுதான் மனந்திரும்புதல். அந்த மனந்திரும்புதல் என்பது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், யாரிடமாய் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறதான வேளையில் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 20:21. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். அல்லேலூயா. தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசுவை முழுவதுமாக விசுவாசிப்பதுதான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தகுதியான ஒரு காரியம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நாம் ஞானஸ்நானத்துக்கு நேராக திரும்பணும். மற்றவங்க சொல்லி நாம் திரும்புவது அல்ல, நமக்கு நாமே விசுவாசம் வந்த பிற்பாடு. சிறு பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்காது. ஒருவேளை சிறு பருவத்தில் நமக்கு சபையில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கலாம், ஆனாலும் நமக்குள்ளதான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு அல்ல அதை ஏற்றுக்கொண்டது, மற்றோர் நம்மை கொண்டு வைத்து எடுக்க வைத்தது. அல்லேலூயா.
ஆகையினால வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்திற்கு மனம் திரும்பின ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கணும். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவது என்று சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றோ தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப தேவனிடத்திற்கு மனம் திரும்புதல் என்று சொன்னால் தேவன் ஒருவர் உண்டு, தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லுகிறதான விசுவாசம்தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை பெற்றவங்க அந்த அடிப்படை விசுவாசத்தோடு கூட தான் நாம் பெற்றிருக்கலாம். தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்று சொன்னால் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவர் ஒருவர் உண்டென்றோ தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லுகிறதான ஒரு பூர்ண விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ளவங்களுக்கு தான் ஞானஸ்நானத்துக்கு பெற தகுதி பெற முடியும். ரெண்டாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்று சொன்னால் என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இல்ல, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு அப்ப மனம் திரும்புதல் முதலாவது படி. மனம் திரும்புதல் என்றால் என்ன? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசித்து ஆண்டவரிடத்துக்கு நேராக திரும்புவதுதான் மனம் திரும்புதல். ஒரு மனுஷன் சாதாரண மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தொடுகிறதான வேளையில ஆண்டவரிடமாய் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்றால் தேவன் ஒருவர் உண்டென்னும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தேவனிடத்திற்கு மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்ன என்றால் அவரை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர்களை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மனம் திரும்புகிற பிறகு ரெண்டாவது படி என்ன? ரட்சிக்கப்படுதல். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுதல்னு சொன்னா அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு நம்ம நிறைய பிரைஸ் கொடுக்கண்டாம், ஒரு காணிக்கை கொண்டு கொடுக்கண்டாம். அதுக்குன்னு ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம ஒரு இதுமே அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கையிடணும். இயேசுவே, நீர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர், கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தினீர். அல்லேலூயா. நீர் உயிரோட எழுந்து இன்று பரலோகத்தில் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிடணும். அல்லேலூயா. வாயினால் அறிக்கையிடணும். ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீர், என்னுடைய பாவத்தை மன்னியுங்க, எனக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே, என்னுடைய சாபத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்ததினால என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க ஆண்டவரே என்று வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஞானஸ்நானம் பெறுகிறதான வேளையில் வாயினால் அறிக்கை பண்ணும். என்ன அறிக்கை பண்ணும்? ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் இன்று பரிசுத்த ஆவியாய் எனக்குள்ளே வாசம் பண்ணி என்னை உயிர்ப்பிக்கிறார் என்று இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம். அதை சபைகளை சொல்லுவாங்க, பெரிய சபைகளை சொல்லுவாங்க, ஆனால் அதை விசுவாசித்து கடைபிடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆகிய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு அதை கடைபிடிக்கிறதான அனுபவம் குறைவு. நம்ம கடைபிடிக்கிறதான அனுபவம் தான், அதை வெளிப்புறமாக கடைபிடிக்கிற அனுபவம் தான் என்ன? ஒன்று ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அந்த ரட்சிப்பினுடைய வெளிப்படையான அல்லேலூயா ஒரு அறிக்கை தான் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் பண்ணுகிறதான ஒரு அறிக்கை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதை தான் மார்க் 16:16 நாம் வாசிக்கிறோம். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்ன விசுவாசம்? தேவன் ஒருவர் உண்டென்றுள்ள விசுவாசம். இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசம். அந்த ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணுதல். இது மூன்றும் ஞானஸ்நானத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இன்றைய தினத்தில் ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறவங்க இந்த காரியத்தை உறுதியாய் நம்பி விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் பெறுங்க. என்ன ஞானஸ்நானம்? ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவத்துக்காக மன்னித்தீர், என்னுடைய பாவத்தை மன்னித்தீர், உன்னுடைய இரத்தத்தை திரு இரத்தத்தை எனக்காக சிந்தி இருக்கிறீர் என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுகள் தான் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் சொல்லுகிறதான காரியம். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளாக இருந்தபோது நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது தெரிகிறதா? யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து பெற்றதான ஞானஸ்நானத்தை குறித்து நாம் மத்தேயு 3:13 முதல் வாசிக்கும் போது நாம் விசுவாசிக்கிறதான இயேசு எப்படி ஞானஸ்நானம் பெற்றார் என்பதை நாம் அறிய முடிகிறது. வாசிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு தேவனுடைய நீதியாக்கம். இயேசு கிறிஸ்து அந்த நீதியை நிறைவேற்றினார். இந்த விசுவாசத்தோடு விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவன் வைத்திருக்கிறதான நீதி. அந்த நீதியை நிறைவேற்றி காட்டினார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம என்னெல்லாம் விசுவாசிக்கணும்? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய தேவ நீதியை நிறைவேற்றத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாகிறதான அனுபவம். யார் என்ன சொன்னாலும் இந்த ரெண்டு அடிப்படையான காரியங்களும் இருக்கிறவங்க மூன்றாவது ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். தேவ நீதியை நிறைவேற்றத்தக்கதாக ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நீதி என்று மாத்திரமல்ல,
இயேசு கிறிஸ்து அதை கற்பனையாக சீடர்களிடத்தில் சொல்லிட்டு போனதான ஒரு காரியமாக்கும். ஆண்டவர் அந்த நீதியை நிறைவேற்றினார். யோவானால் ஞானஸ்நானம் பெற்ற அந்த நீதியை நிறைவேற்றினது மாத்திரமல்ல, அவர் அதை ஒரு கற்பனையாக கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியது ஊழியர்களுக்கு, சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது ஊழியக்காரர்களுடைய வேலை. அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அது ஊழியக்காரர்களுக்கு என்ன? அவர்களுடைய வேலை. பெற்றுக்கொள்ளுகிறவருடைய கடமை அந்த தேவ நீதியை நிறைவேற்றி தேவனுக்காய் வாழ்கிறதான ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானம் தேவனை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக நாம் ஞான ஸ்நானத்துக்கு நேராக ஆயத்தமாகிறோம் என்பதை வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பேரில் என்னைக்கும் இருக்கணும், ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். முழு விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானத்தின் மூலமாக நான் எதை செய்கிறோம் என்று சொன்னால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் எந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதான நாம் இனி கிறிஸ்துவுக்காக பிழைக்கத்தக்கதாக அவரோட மரணத்தோடு சாயலோடு கூட நம்மை இணைத்து கொண்டவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவின் மரண பாடுகளை குறித்ததான தியானம் பெரிதாக இருந்திருக்கும். ஆனால் அதைவிட மேன்மையாக கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்களாக மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க, வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்களாக மாறணும். ஒரு நாளில் தியானித்து விட்டு விடுகிறது அல்ல, வாழ்க்கையை இணைத்து கொள்ளணும். மரணத்துக்குள்ளும் சாயலால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் என்று சொல்லுவது எதுக்கு அடையாளம்? அடக்கம் பண்ணப்படுதலுக்கு அடையாளம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படி, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் மரண சரீரமாகிய பாவ சரீரமாகிய நம்முடைய சரீரம் அடக்கப்பட்டு புது ஜீவனோடு கூட எழும்புகிறவர்களாய் காணப்படத்தக்கதாக ஞான ஸ்நானத்தை பெறுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட என்ன செய்யப்படுகிறோம்? சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் சொல்லலாம், எடுத்தாக்காதவங்களும் சொல்லலாம். ஞானஸ்நானத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்?
அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. அடக்கம் பண்ணிறது மாத்திரமல்ல, நம்முடைய அடக்கம் எப்படி அடக்கத்தோடு முடிந்து விடாபடி கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அதனாலே கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறதான அனுபவம். ஞானஸ்நானத்தில் இந்த தண்ணியில் முங்கி இதற்கு அடையாளம் என்ன? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். எழுந்திருந்து வரும்பொழுது நம்முடைய புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படி, நம்ம இனி பிழைக்கிறது புதிதான ஜீவனுள்ள ஒரு மனுஷனாக வாழத்தக்கதாக நாம் மரணத்தில் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கலாத்தியர் 3:27 இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க கலாத்தியர் 3:27. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை நஞ்சிக்கிறோம், தரித்திருக்கிறோம். நம்முடைய வஸ்திரம், மேல் வஸ்திரம், நம்ம போடுகிற வஸ்திரத்துக்கு மேல் வஸ்திரம் எதுவாக இருக்கிறது? கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுவோமா? நம்முடைய மேல் வஸ்திரம் அது கிறிஸ்துவை தரித்த அனுபவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான அநேக தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசித்து தங்களுடைய உலக வாழ்க்கையை முடிக்கிறதான வேளையிலும் பிரகாசத்தோடு போயிருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாராள் நவரோஜி என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவங்க. அவங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். அந்த விதமாக அவர்கள் கிறிஸ்துவை தரித்தவர்களைப் போல தேவனுடைய ஒரு பிரசன்னமானது அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கும். உண்மையாய் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னமானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவோமா? அதான் தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறத்தக்கதாக தான் நான் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவோம். அவருடைய நாமத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துட்டே வாழ்கிறோம். நம்ம இனி யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல 3 காரியங்களை வேத வசனம் படிப்பிக்கிறது. ரோமருக்கு எழுதின 8 9, 10, 11 வசனங்களை வாசிங்க. 3 காரியங்களை நம்ம வேத வசனம் தெளிவாக படிப்பிக்கிறது. ஞானஸ்நானம் பெற்ற நம்ம எப்படி வாழணும்னு உள்ளதா வேத வசனம் படிப்பிக்கிறது. அதுக்குள்ள தேவ ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அது எத்தனாவது வசனம்? 9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்க மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குரியவன் நம்ம நிறுத்தணும்னா, நான் ஒரு ஆவிக்குரியவனாக்குன்னு நம்ம சொல்லணும்னா தேவ ஆவி நம்மள என்ன செய்யணும்? வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்குள்ளதான் தேவாவி வாசம் பண்ண முடியும்? நான் சொன்ன வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்குள்ள தேவாவி வாசம் பண்ண முடியும்? மனம் திரும்பினவனுக்குள்ள தேவாவி கடந்து வரும். அல்லேலூயா. சொல்லுங்க. மனம் திரும்பினவர்களுக்குள்ள தேவாவி கடந்து வரும். தேவாவி உங்களில் வாசமாயிருந்தா நீங்க மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராம ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீங்க. ஆவிக்குரிய மனுஷர்களாக வாழுவோம். அல்லேலூயா. உலகத்தில் பேசுவாங்க, இவன் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல், ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரியவர்களாக நம்மை காட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவ ஆவி நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாறி வாழ முடியும். அல்லேலூயா. 2வதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஆவி. அடுத்த வசனம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி உடையவன் தான் யாரு? கிறிஸ்துவின் ஆவி உடையவன் யாரு? கிறிஸ்தவன். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்தவர்கள் கிறிஸ்தவர்கள்.
ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் அவருடையவைகள். அல்லேலூயா. அடுத்தது, மேலும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரோட ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்களை சரீரங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தா நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ தேவாவி இருந்தால் ஆவிக்குரியவர்களாக இருப்போம், கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் கிறிஸ்தவர்களாக இருப்போம், பரிசுத்தாவியானவர் இருந்தால் உயிர்ப்பிக்கிற அனுபவத்தோடு கூட வாழுவோம், உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட வாழுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? உயிர்ப்பிக்கப்பட்ட உயிரோட்டமான ஒரு வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை? அல்லேலூயா. உயிரோட்டமான வாழ்க்கை, வைப்ரண்ட். ஆங்கிலத்தில் வைப்ரண்ட் என்று சொல்லுவாங்க. வைப்ரங்கள் சொன்னால் எல்லாவற்றிலும் ஒரு அலாட் ஆவிக்குரிய காரியங்களை எப்பவும் சோத்திரம் பண்ணுவதில், ஜெபிப்பதில், வேதம் வாசிப்பதில் எப்பவும் அலாட்டாக இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியங்களிலும், தேவனோடு கூட உள்ள உறவிலும், கிறிஸ்துவை தரித்து கொள்வதிலும், ஆவியினாலே பலப்படுவதிலும் உண்மையுள்ளவர்களாக நாம் இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்களாக எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கான காரியங்களை செய்வதற்காக தான் தூண்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. ஓடனாங்க, அங்கே போய் இங்கே போய் ஆண்டவரை குறித்து சொல்லணும், ஆண்டவருக்காக வாழணும், எதையாவது செய்யணும், குடும்பத்தில் ஆண்டவருடைய குறித்து சொல்லணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க கூடாது. உலக பிரகாரமான ஆண்டவர் ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லி ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்ன குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் தரணும், அதுக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்காதுங்க. கிறிஸ்துவை தரித்து கொண்டு கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவிதமான அனுபவத்தில் நம்மை இணைத்துக் கொள்வதுதான் ஞானஸ்நானம் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது.